ஹாய், திஸ் இஸ் காயத்ரி ஃப்ரம் முகலிஷா கிரியேஷன். எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற சாரீ ப்ரீப்ளீட்டிங் டியூட்டோரியல் பார்க்கலாமா? ஆமாங்க, வெட்டிங்க்கு, பார்ட்டிக்கு இல்லை டெய்லியுமே வியர் பண்ணுற சாரியை அழகாக வியர் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் டைம் சேவிங்ஸோட ரெடி ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக பெஸ்ட்டு சொல்யூஷன் சாரீ ப்ரீப்ளீட் மட்டும்தாங்க. அதை ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் லேர்ன் பண்ணுறதோட ஈஸியாக சாரீ ப்ரீப்ளீட் நீங்களும் கற்றுக்கலாங்கிறத நான் நம்புகிறேன். சாரீ ப்ரீப்ளீட் ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு நீடடான திங்ஸ் எல்லாமே நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கணுங்க. ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கப்புறம் ஒரு திங்ஸும் தேடிட்டு இருக்க வேணாங்க. ஆல்ரெடி என்னோடய கிளைண்ட்ஸோட மெஷர்மெண்ட் எனக்கு சென்ட் பண்ணிட்டாங்க. அந்த மெஷர்மெண்ட்டை நான் எப்படி சாரியில் மார்க் பண்ணுறேன் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி சாரியை ஒரு அனலைஸ் பண்ணிடுங்க. எந்த சைடு பல்லு, எந்த சைடு டக் பண்ணுற பிளேஸு, எது உள்பக்கம் வெளிப்பக்கம், இதெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டோன்னா மெஷர் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு நம்ம ரைட் சைடு டக் பண்ணி ரொட்டேட் பண்ணி கொண்டு வந்து லெஃப்ட் சைடு கிப்புக்கும் பெல்லி பட்டனுக்கும் இடையில வர்ற மெஷர்மெண்ட்டை தாங்க இப்போ சாரியில் மார்க் பண்ணிக்கிறேங்க. எல்லா கிளாத்லேயுமே அயர்ன் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லைங்க. ஒரு சில சாரீஸோட கிளாத்தெல்லாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதெல்லாம் நம்ம ப்ரீப்ளீட் பண்ணியே நமக்கு எடுத்து வச்சுக்கலாம். அப்படி இல்லை, ரொம்ப இந்த சொல் பேச்சு கேட்காத, நமக்கு இழுப்புக்கு வராதுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சாரியை ரொம்ப ரஃப்பாக இருக்கும். அந்த மாதிரி சாரீஸை இந்த மாதிரி ஸ்டீம் அயன் பாக்ஸ் கொடுத்து அயன் பண்ணிக்கும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம ஷோல்டர் பின்லேருந்து பல்லுக்கு எவ்வளோ லென்த்து விடுறோங்கிறத அதை மார்க் பண்ணிக்கிறோம். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா பல்லுவே எடுத்துருவேங்க. ஒரே வேலையிலே முடிச்சிருவேன். அவங்களுக்கு பல்லுவோட ஃபஸ்ட்டு ப்ளீட்டு 3.5 அந்த ரேஞ்ச் வந்தது. ஸோ இந்த மாதிரி டசல்ஸ் இருக்கிற சாரீஸில் ஜஸ்ட் ஒரு மடிப்பு மடிச்சுக்கிட்டு இப்படி நம்ம மடிப்பு எடுக்கிறப்போ நமக்கு ஈஸியாக வந்துடும். ஒவ்வொரு ப்ளீட்டுமே ஃபஸ்ட்டு ப்ளீட்டோட பாதிக்கு குறைவாக எடுக்கிறப்போ நமக்கு 10 ப்ளீட்ஸ்க்கு அபோவே கிடைக்குங்க. எம் சைஸ், எல் சைஸ் யாருக்குனாலுமே 10 அபோவ் கண்டிப்பாக கிடைக்குங்க. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஃபஸ்ட்டு ப்ளீட்டுக்கு கம்மியாக மற்ற ப்ளீட்ஸ் எல்லாம் எடுக்கிறோமோ அந்தளவுக்கு பழு ப்ளீட்ஸு நமக்கு ஜாஸ்தியாக வெயிட்டான கிளாத்தில் உள்ள சாரியை நம்ம வியர் பண்ணுறப்போ பல்லுலாம் நம்ம தொங்க விடுறப்போ ரொம்ப வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். சாரியே ஃபஸ்ட்டு வியர் பண்ணியிருக்கிறப்போ கம்ஃபர்டபுளாக இருக்காது. எப்படா ரிமூவ் பண்ணுவோம் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஸ்டீம் கொடுத்து வெயிட்டான கிளாத்தில் நம்ம அயர்ன் பண்ணுறப்போ ரொம்ப லைட் வெயிட்டாக ஃபீல் ஆகும். நமக்கே கட்டுறதுக்கு ரொம்ப பிடிக்குங்க. வீடியோ பார்த்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எந்த இடத்துல டவுட் வந்தாலுமே மெசேஜ் பண்ணுங்கள், டிஎம் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரீப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு செல்ஃபாக ப்ரீப்ளீட் பண்ணுறதோடு இல்லாமல் ப்ரொஃபஷ்னலாகவே நீங்கள் ப்ரீப்ளீட் பண்ணுற அளவுக்கு நம்ம வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஷோல்டரில் இருந்து கஃப் வரைக்கும் பல்லு லென்த் எவ்வளோ விடுறது அந்த மெஷர்மெண்ட்டை தான் நான் இப்போ சாரியில் மார்க் பண்ணிகிட்ருக்கேன். பல்லு லென்த்து அட்லீஸ்ட் ஷோல்டர் டு கஃப் வரைக்கும் இருந்தால் தான் ஒரு நீட்டான லுக்கிங் கொடுக்குங்க. ஃபைனலி ஷோல்டரில் பின் பண்ணுற இடத்துலேருந்து பாடிக்கு சுற்றி கொண்டு வந்து ரைட்டு நீ கிட்ட பின் பண்ணோம் இல்லையா, அங்கே வர்ற மெஷர்மெண்ட்டையும் மார்க் பண்ணிக்கிறேங்க. இது வரைக்கும் மெஷர்மெண்ட்டோட டீட்டெயில்ஸ் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லாட்டினாலுமே நம்ம வீடியோஸ் ஆல்ரெடி செப்பரேட்டாக கொடுத்துருக்கோம். மெஷர்மெண்ட்டை எப்படி எடுக்கிறதுங்கிறது டைரக்ட் வீடியோவே இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கலாங்க. நீங்கள் இது வரைக்கும் எடுத்த மெஷர்மெண்ட்டில் பல்லு லென்த்தும் கிடச்சாச்சு, நமக்கான சென்டர் ப்ளீட்டுக்கான மெஷர்மெண்ட் மார்க்கும் கிடச்சாச்சுங்க. அப்புறம் நம்ம பல்லு ப்ளீட்ஸை பர்ஃபெக்டாக அலைன் பண்ணி செட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா பல்லு ப்ளீட்ஸை நம்ம அயர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. 1 by 1 பர்ஃபெக்டான அலைன்மெண்ட்டில் நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாங்க. ஷோல்டரில் பின் பண்ணுற இடம் வரைக்குமே இப்படி செட் பண்ணிக்கிட்டோன்னா ஈஸியாக அயர்ன் பண்ணுறதுக்கு இருக்குங்க. அயர்ன் பண்ணுறப்போ நல்ல டைட்டாக பிடிச்சிக்கிட்டு லாங் ப்ரெஷ் கொடுத்து அயர்ன் பண்ணுறப்போ, லாங் அயர்ன் கொடுக்குறப்போ அந்த ஃபினிஷிங் இருந்துக்கிட்டு வேறு லெவலில் கிடைக்கும். மறக்காமல் ஃப்ரண்ட்டில் அயர்ன் பண்ண மாதிரி பேக் சைடும் திருப்பி அயர்ன் பண்ணிடுங்க. ஃப்ரண்ட் சைட் பேக் சைட் ரெண்டுமே அயர்ன் பண்ணுறப்போ பல்லு லென்த்தோட அயனிங் இருந்துக்கிட்டு பர்ஃபெக்ட் ஃபினிஷிங்கில் நமக்கு கிடைக்குங்க. அதோட ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது செக் பண்ணுறது இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது அந்த ஃப்ளீட்டை நம்ம எடுத்து பார்க்குறப்போ அப்படியே அழகாக விசிறி டைப்பில் நமக்கு கிடைக்குங்க. இப்படி விசிறி டைப்பில் வந்துட்டாவே நம்மளோட அயனிங் பர்ஃபெக்டாக இருக்குது. பல்லு இப்படி லாங் அயன் கொடுக்க முடியலை அப்படின்னா
கிளிப்பு வச்சுருக்கோம் இல்லையா, பெக், அதை செட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கூட நீங்கள் அயர்ன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம செஸ்ட் ப்ளீட்டுக்கான அயனிங்க்கு மெஷர் பண்ணிக்கலாங்க. அப்போ தான் அயர்ன் பண்ண முடியும். நம்ம ஷோல்டர் பின் பண்ணுற இடத்துல இருந்து ப்ரெஸ்ட் பாயிண்ட் வரைக்கும் வர்ற மெஷரை தாங்க மார்க் பண்ணிக்கிறேன். எனக்கு மெஷர்மெண்ட் தெரியறதுக்காக இப்படி பால் பின்னை செட் பண்ணிக்கிறேங்க. நெக்ஸ்ட்டு எது வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணணுங்கிறத அந்த பிரெத்து சைஸையும் நான் மார்க் பண்ணிக்கிறேங்க. இப்படி மார்க் பண்ணிக்கிட்டு நம்ம செஸ்ட் ப்ளீட்டை ஸ்ப்ரெட் பண்ணோன்னா பர்ஃபெக்டான லுக்கிங்கில் நமக்கு செஸ்ட் ப்ளீட் ஃபினிஷிங் கிடைக்குங்க. இப்போது பிரெத்து சைஸு எப்படி நம்ம மெஷர் பண்ணுறங்கிறது ஒரு டவுட் வந்திருக்குங்க. நமக்கு ரைட் சைடு பிரெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, அந்த இடத்துலேருந்து நமக்கு சாரீ லெஃப்ட் சைடு எந்த வரைக்கும் கவர் ஆகணுமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு எடுக்கிற மார்க்கு தாங்க நம்ம செஸ்ட் ப்ளீட் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கான பிரெத்து சைஸாக மார்க் பண்ணிக்கிறேன். இப்படி செஸ்ட் ப்ளீட்க்கு ஒவ்வொரு ப்ளீட்ஸும் ஈவனாக இருக்கிற மாதிரி கேப்பில் நான் செட் பண்ணி அயன் கொடுக்குறப்போ என்னோடய செஸ்ட் ப்ளீட்டுக்கான அயனிங் பர்ஃபெக்டான ஃபினிஷிங் லுக் கொடுக்குதுங்க. ப்ளீட்க்கு நீடடான ப்ராடக்ட் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க, செக் பண்ணிக்கோங்க. இப்படி ஒரே அயனில் லாங் ப்ரெஷ் கொடுத்து அந்தந்த டைரக்ஷன் ப்ளீட்ஸோட டைரக்ஷனில் அயன் பண்ணிக்கணுங்க. நம்ம சௌகரியத்துக்கோ இஷ்டத்துக்கோ கைக்கு வந்த பாட்டுக்கு நம்ம அயன் பண்ணோன்னா கண்டிப்பாக ப்ளீட்ஸு களைஞ்சிருங்க. இப்படி எது வரைக்கும் நம்ம ப்ளீட்ஸு செஸ்ட் ப்ளீட் அயன் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். நம்ம ஷோல்டரில் பின் பண்ணுற இடத்துல இருந்து கரெக்டாக எக்ஸாக்டாக 34 இன்ச்சுக்கு நம்ம அயன் பண்ணிக்கலாங்க. இப்படி டைட்டாக கிளிப் யூஸ் பண்ணி அயன் பண்ணுறதுனால பர்ஃபெக்டான ஃபினிஷிங்கில் இருக்குது பார்த்தீங்களா. நெக்ஸ்ட் என்னங்க, சென்டர் ப்ளீட்ஸ் தாங்க. சென்டர் ப்ளீட்ஸ் எப்படி நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, 2 பின்னு கிப்பில் டக் பண்ணுற இடத்துல ஒரு பின் மார்க் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட்டு ஷோல்டரில் பின் பண்ணுற இடத்துலேருந்து ரொட்டேட் பண்ணி கொண்டு வந்து ரைட் நீ கிட்ட பின் பண்ணோம் இல்லையா, அந்த 2 பின்னையும் எடுத்து அதுக்கு நடுவில் இருக்கிற கிளாத்தை நான் மடிப்பாக எடுத்துக்கிறேங்க. இப்போ தான் புதுசாக மடிப்பு எடுக்கிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு மெஷர் தேவை அப்படின்னா ஒரு 3 இன்ச் அளவுக்கு 3 to 4 இன்ச் அளவுக்கு நீங்கள் மடிப்போட சைஸ் ஈவனாக எல்லா மடிப்பையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா பர்ஃபெக்டான சென்டர் ப்ளீட்ஸ் எல்லாமே கிடச்சிருங்க. ப்ளீட் பண்ணுறதுல சாரியோட பியூட்டியே இந்த ஸ்டெப்பில் தான் இருக்குது. பர்ஃபெக்ட் ப்ளீட்ஸ் வந்துருச்சு அப்படின்னா சாரீ சூப்பராக எலகண்ட்டான லுக்கில் நம்ம தெரியும். இப்படி சென்டர் ப்ளீட்ஸ்குள்ளே ஒவ்வொரு ப்ளீட்ஸுக்கும் இடையில உள்ள கேப்பை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி பின்னை செக்யூர் பண்ணிக்கோங்க. இந்த சென்டர் ப்ளீட்ஸ்க்கு இடையில உள்ள கேப்க்கு மெஷர்மெண்ட்டு நீடட் இல்லை. மேபி உங்களுக்கு பர்ஃபெக்டாக நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணுறதுக்கு செக் பண்ணிக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு இதுக்கும் 1 இன்ச்சு சைஸ்க்கும் ஒரு 1/2 இன்ச்சுக்கு கூட வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு எவ்வளோ கேப் விட்றீங்களோ அதே இது எல்லா ஃப்ளீட்ஸ்க்கும் இடையில ஈவனாக இருக்கணுங்க. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, நம்ம லோவர் பாயிண்டில் டக்கிங் பண்ணுறோம் இல்லையா, அது எது வரைக்கும் டக்கிங் பண்ணுறோன்னா எக்ஸாக்ட்லி எல்லாருக்குமே 11 இன்ச்சு தாங்க வரும். எல்லா சைஸில் யாருக்குனாலுமே ஹைட்டாக இருக்கிறவங்க, மீடியமாக இருக்கவங்க, ஃபேட்டாக இருக்கவங்க எல்லாருக்குமே நம்ம டக் பண்ணுற இடத்துலேருந்து 11 இன்ச்சு வரைக்குமே ரொம்ப ஹெவி ப்ரெஷ்ஷில் நம்ம ஒரு அயன் கொடுத்துக்கிறோம். இந்த அயன் என்ன யூஸ் ஆகுது அப்படின்னா, நம்மளோட டம்மியோட சைஸை எக்ஸஸாக காட்டாமல் பர்ஃபெக்டான லுக்லேயே இருக்குங்க. நெக்ஸ்ட்டு வர்ற கீழே வரைக்கும் உள்ள ஃப்ளீட்ஸையுமே நான் ஈவனாக எடுத்து பின் லாஸ்ட்டாக செக்யூர் பண்ணி இந்த மாதிரி லைட் அயன் கொடுத்துக்கிறேங்க. அவ்வளோதாங்க, பர்ஃபெக்ட் ஃபினிஷிங்கில் சென்டர் ப்ளீட்ஸ் கிடச்சிருங்க. அவ்வளோதான். பாக்ஸ் ஃபோல்டிங்க்கு ஷோல்டர் பின் எடுத்து நம்ம பேக் சைடில் உள்ள ப்ளீட்ஸை நம்ம ஷோல்டரில் போட்டுட்டு சாரியுமே அப்படியே பேக் சைடாக ரொட்டேட் பண்ணி வெளிப்பக்கமாக விட்டுருங்க. அப்படியே அந்த டக்கிங் பண்ணுற ப்ளீட் எடுத்து இப்போ பாக்ஸாக செட் பண்ணுறோம். அந்த ப்ளீட்ஸோட எங்கே வரைக்கும் எட்ஜில் கவர் ஆகுதோ அந்த ஃபஸ்ட்டு ஃபோல்டு பண்ணிக்கிட்டு அடுத்தடுத்து வர்ற ஃபோல்டு எல்லாமே அந்த ஃபஸ்ட்டு ஃபோல்டுக்கு உள்ளே இருக்கிற மாதிரியே எல்லா ஃபோல்டுமே ஃபோல்ட் பண்ணிக்கிறோங்க. பாக்ஸில் 3/4 சைடு ஃப்ரீயாக விட்டுட்டு இருக்கிற கால் பகுதி சைடில் நம்ம ஷோல்டர் பின்னை அந்த பாக்ஸ் ஸ்டார்ட் ஆன இடத்துல விட்டுட்டு எண்ட் ஆகிற இடத்துல இருக்க ப்ளீட்டை தூக்கி மறுபடியும் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல வச்சு செட் பண்ணிக்கிறோம். இதுவரை நம்ம பண்ண பாக்ஸ் ஃபோல்டிங் கரெக்டாக தான் போயிட்டுருக்கு அப்படின்னா நமக்கு இப்படி ஒரு ஆர்ச் ஃபார்மேட்டில் எக்ஸஸ் கிளாத்து கிடைக்குங்க. கண்டிப்பாக இப்படி ஆர்ச் ஃபார்மேட் க்ரியேட் ஆயிடுச்சுன்னா நம்ம பண்ண ஒர்க்கு பர்ஃபெக்ட் லுக்கில் தான் போயிட்டுருக்கு. இப்போது கம்மியாக இருக்க ஃப்ளீட்ஸை தூக்கி நான் ஒரு செட் பண்ணிவிட்டு ஜாஸ்தியாக இருக்கிறதுல ஒரு மடிப்பு எடுத்துகிட்டு இன்னொரு மடிப்பு எடுத்து இந்த மாதிரி பாக்ஸ் க்ரியேட் ஆகிடுது. அப்படியே உல்ட்டாவாக இப்படி திருப்புறப்போ நமக்கு செஸ்ட் ப்ளீட்டு பர்ஃபெக்ட் லுக்கிங்கில் பாக்ஸ் ஃபோல்டிங்காக கிடைக்குதுங்க.
மறுபடி இப்படி ரொட்டேட் பண்ணுறப்போ எக்ஸஸாக இருக்கிற இந்த பல்லு ப்ளீட்ஸை அப்படியே மடிப்பு கொடுத்துட்டு ஒரு ரொட்டேட் பண்ணி மறுபடியும் எக்ஸஸ் இருக்கிற பல்லு ப்ளீட்ஸையுமே குட்டி குட்டியாக மடித்து நமக்கு இடையில இருக்கிற கேப்பில் உள்ளே இன்சர்ட் பண்ணுறோங்க. அப்போ தான் நம்மளோட பாக்ஸ் ஃபோல்டிங் ரொம்ப டைட்டாக கலையாமல் ஃபிக்ஸ்டாக இருக்குங்க. இந்த மாதிரி கேப்புக்கு எக்ஸாக்டாக இருக்கும், அதில் ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். இந்த வீடியோ ஈஸியாக லேர்ன் பண்ணி சாரீ ப்ரீப்ளீட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அப்படி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் கொடுத்துருங்க. ப்ராக்டிஸ் பண்ணதை கண்டிப்பாக எனக்கு டிஎம்மில் இமேஜோ வீடியோவோ சென்ட் பண்ணிடுங்க. பாய். நெக்ஸ்ட்டு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம்.